ஓம் நம சிவாய. வெயில் காலம் அதிகமாயிடுச்சு. பயங்கரமா அப்படியே உச்சியில் இறங்குது. என்ன ஆகும்? உடம்புல இருக்க நீர்ச்சத்துலாம் போயிடும். உடம்புல இருக்க நீர்ச்சத்து போயிடுச்சுன்னா எப்படி மயக்கம் போட்டு விழுந்துருவோம், சன்ஸ்ட்ரோக் வரும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நிறைய மோர் குடிக்கணும். அப்புறம் மோரில் வெந்தயம் போட்டு அரைச்சி குடிக்கலாம், முலாம்பழம் சாப்பிட்லாம், டெய்லி லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம், புதினா ஜூஸ் சாப்பிட்லாம், கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிட்லாம். இப்படி குளுமையாக வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எதையும் வச்சுக்க நமக்கு நிறைய பேசுவோம், நிறைய செயல்புரிவோம், ஒரு இடத்துல ஜாப்ல இருப்போம், தலையில் இருக்கிற ஹீட் போகிறது தெரியாது, வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். டோட்டல் உடம்புல இருக்க வாட்டர் பூரா போச்சுன்னா பிரச்சனையாயிடும். அதனால 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 டம்ளர் வாட்டர் குடிங்க. சரி, இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் முத்திரையில் அப்படின்னா, நீர்முத்திரை, அதாவது பிராணமுத்திரா வச்சு பழகலாம். பிராணமுத்திராங்கிறது என்ன? சின்ன விரலையும் மோதிர விரலையும் சேர்த்தி டெய்லி காலையில் 6 நிமிஷம், மத்தியானம் 6 நிமிஷம், சாயந்தரம் நிமிஷம் பண்ணலாம். இன்னொன்று நீர்முத்திரா பண்ணலாம். உடம்பு குளிர்ந்து போயிடும். நீர்முத்திரா எந்த முத்திரை செஞ்சாலும் நாம் மூச்சு, அதில் துடிப்பு, இந்த டச் பண்ணுற பாருங்க, அதில் துடிக்கணும், மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணணும். மூச்சு மனசை கான்சன்ட்ரேட் பண்ணி என் உடம்பு குளிர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சா நீர் ஆக்டிவேட் ஆகும். நீரை இமேஜின் பண்ணி சங்கல்பம் பண்ணால் நீர் முத்திரை ஆக்டிவேட் ஆகும். உடனே முத்திரை வச்சோன்னே ஆக்டிவேட் ஆகும் கணக்கல்ல. இந்த நீர் முத்திரா பண்ணலாம், பிராண முத்திரா பண்ணலாம். இது குளிர்ச்சியான முத்திரைகள். இதை பண்ணால் உடம்பு ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும், சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சரி, மூச்சு பயிற்சியில் எப்படி பண்ணலாம்? மூச்சு பயிற்சியில் எப்படின்னா, சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கொலையாட்ட வச்சுக்கோங்கிறான். மன்மத பிராணாயாமம் எவ்வளோ இழுக்க முடியுது பாருங்க. அப்போ காற்று பிராணம் கிடைச்சா குளிர்ந்து வயல் உடம்பு மூக்கில் விட்டுடலாம். விடும்போது வயிற்றை உள்ள அமுத்தணும். காலையில் 15, மத்தியானம் 15, சாயந்தரம் 15, உள்ள 15 30 மாற்றலாம். உடம்பு குளிர்ந்துரும். இதையே என்ன பண்ணுறேன் பாருங்க, இன்னொரு வழியில் நல்லா மடைக்கிறேன். நல்லா அழுத்து கொடுத்து இழுக்கிறேன். நாக்கம் அடைக்கிறேன். 2 குழாய் வருது பாருங்க. வயிற்ற உள்ள அமுத்தி மேல் நோக்கி அமுத்தும் போது காற்று வெளியே வந்துடும். இப்படி ஒரு 15 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 30 கொண்டாந்தா குளிர்ந்து போயிடும் உடம்பு. அடுத்து பாருங்க, இன்னொன்று நல்லா ஈன்ட்டு இழுக்கிறேன், வயிற்று அமுத்து வெளியேற்றுறேன். 3 டைப்பாக இருக்கு உடம்புல குளிர்ச்சியான பிராண பயிற்சி, குளிர்ச்சியான சுவாச பயிற்சி. இது ஒன்று. இன்னொன்று பாருங்க, ஜிவ்வுன்னு இருக்கிறது காத்து. பிராணன் மனதோடு வேறாதடங்கும், பிராணன் அடக்கின் பிறப்பிறப்பில்லை, பிராணலயத்தால் கர்மவினை மாறுமாம். பிராணலயம், இந்த பிராணம் தான் எல்லாம். புக்கு திருகின்ற வாய்வை நெறிபட உள்ளே அமைத்திவிட்டால் உறுப்பு சிவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசுடையோனே. அந்த சிவன் வெளியவே போக மாட்டானாம். எங்கே இருக்கணும் பூரி எங்கே இடத்தே யாக்கைக்கு அழிவில்லை. இதெல்லாம் உடம்பில் இருக்கின்ற காற்றை பிடிக்கின்ற கணக்கு. அந்த காற்றை என்ன வலியினை வாங்கி வயிற்றில் அடக்கி வலிகொன்னா காயத்தை வலிங்களும் பிஞ்சாகுமாம், இளமையா மாறிடுமா. எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது இந்த பிராணனுக்கு. இழுத்து பழகுங்கள். இழுக்கிறதுனா என்ன தெரியுமா? உள்காற்று அதிகமாக இழுத்தா மகாசக்தி. சிவத்தை வெளியே விட்டுருங்க. மகாசக்தி சிவம். இதுதான். நன்றி.